படம் நல்லா இருந்தது சார். எல்லாமே நல்லா இருந்தது. தற்காப்பு கலை பற்றி பேசுனது, சிலம்பம் பற்றி பேசுனது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல படமா இருக்க. குழந்தைகள் இதை கற்றுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். என் பசங்க எல்லாமே கற்றுட்டு தான் இருக்கிறாங்க. நல்லது, தெரியாததே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ 4 பேர்கிட்ட போய் சொல்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. நடிச்சிருந்தவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா இருந்தது. குடும்பத்தோட படம் பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம் சார். குடும்பத்தோட பார்க்குற மாதிரி தான் இருக்கு. படம் வந்து நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது. லைக் ஹீரோயின் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்காங்க. லைக் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வந்து பெரிய ஆளா ஆகணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் கடைசியில் பார்த்தா டக்குன்னு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல கல்யாணம் பண்ணிச்சுனே அப்புறம் தான் தெரியுது லைக் அந்த படத்தில் வந்து ரொம்ப மேல் வந்து ரொம்ப நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. லைக் சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட், சப்போர்ட்டான அப்பா. ஸோ வில்லேஜில் இருக்க பொலிட்டீஷியன்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவான மேல் கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம கழிஞ்சு போன அந்த ட்ரெடிஷ்னலான மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும். மூவி வந்து பாருங்க. சிலம்பத்தை குறிப்பாக கற்றுக்க சொல்கிறாங்க. விமன் தற்காப்புக்காக தான் வந்து கற்றுக்க சொல்கிறாங்க. லைக் எல்லா விமனும் வந்து ஏதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க வந்து செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒன் ஆஃப் த மார்ஷல் ஆர்ட். ஸோ அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி படத்தில் பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. அந்த சிலம்பம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா. லைக் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினும் வந்து சிலம்பம் கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே. இது எப்படி ஆண்களுக்கு அனுப்பணுமா பெண்களுக்கு அனுப்பணும்? இது வந்து 2 பேருக்கான படம். ஏன்னா வந்து கல்யாணம் கழிச்சு எப்படி வந்து ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணணும், வீட்லேயே அழைச்சிருக்காங்க. இந்த வேலையை லைக் அவங்களும் வந்து வெளியே போயிட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து மேலுக்கும் புரியணும் அதெல்லாம். ஸோ மேலும் வந்து பார்க்கலாம். ஃபீமேல் 2 பேருக்கான மூவி தான். ஓகே. போர் அடிக்காமல் இருக்கு அதான் சீன். அதை போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ போர் அடிக்கிறது தான். லாஸ்ட்டாக தான் வந்து எல்லாமே புரிய வருது. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். என்ன மாரி ஒரு சப்ஜெக்ட்? என்ன மாரி ஒரு சப்ஜெக்ட்? ஃபேமிலியே, அதாவது என்னன்னாக்கா சின்ன பசங்களுக்கான ஒரு விஷயம் தான், ஒரு விழிப்புணர்வு தான். சிலம்பம் பற்றி பசங்க வந்து குழந்தைங்க சேஃபாக வளர்க்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. இந்தமாரி தற்காப்பு கலைகள் ஸ்கூல்ஸ்லேயே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். சாரி, இந்தமாரி தற்காப்பு கலைகள் ஸ்கூல்ஸ்லேயே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது படத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா, அது நிஜமாக எல்லா ஸ்கூல்லையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது பார்த்தா கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே இது தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு? எது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு? பர்ஃபார்மன்ஸா நல்லா இருக்கு 2 பேருக்குமே. அதுதான் இப்போ சொன்னேன். இப்போ 2 பேருக்குமே நடிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் லைவாக பண்ணியிருக்கிறாங்க. இது யதார்த்தமான ஒரு படம் தான். யதார்த்தமான இது போர் அடிக்குதுலாம் சொல்ல முடியாது. தான் போயிட்டே இருக்கு. அது பாட்டு போயிட்டே இருக்கு. கிளைமேக்ஸை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து புரியும். என்ன சொல்ல வந்தாங்கன்றது அவங்க ஃபேமிலி எல்லாம் காமிச்சா கூட செகண்ட் ஹாஃபில் வந்து இதுதான் சொல்ல வந்திருக்காங்கன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு. இது வந்து முழுக்க பெண்களுக்கான படம். அதாவது இப்போ திராவிட மாடல் சொல்றாங்களே, அந்த மாடல் தான் இந்த படம். அதாவது தந்தை பெரியார் என்ன நினைத்தாரோ, தந்தை பெரியார் என்ன சாதிக்க நினைத்தாரோ, தந்தை பெரியார் எந்த மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறது. தந்தை பெரியார் ஒவ்வொரு பெண்ணும் அரசு ஆசிரியராக வேண்டும், பெண்கள் விமானம் ஓட்ட வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த படம் காட்டியிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் செய்த டைரக்டர் உண்மையிலே அவர்தான் தந்தை பெரியாரின் வாரிசு. அவருக்கு உண்மையான ஒரு நல்ல பாராட்டுகளை கூறுகிறேன். ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த வேம்பு அந்த கதாபாத்திரத்தில் நடித்த பெண் உண்மையிலேயே தந்தை பெரியார் இப்போது இருந்திருந்தால் கண்டிப்பாக தந்தை பெரியார் நேரில் வந்து பாராட்டி இருப்பார். அவரின் வாரிசுகள் நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து அதாவது ஒரு குடும்பம் நடத்த ஆண் மட்டும் தான் இந்த காலத்துல சம்பாதிக்கணும் வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த கருத்தை மறுத்து அழகா பெண் இருந்தாலே போதும், ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாங்கிறத இந்த படம் வலியுறுத்துறது. உண்மையிலேயே நல்ல பெண்கள் இந்த படம் எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா இந்த படத்தை குடும்பத்தோட அனைவரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை அரசாங்கம் அனைத்து பள்ளிகளிலும் திரையிட அனுமதிக்குமாறு படம் எல்லாருமே தேட்டர்ல வந்து பார்க்கலாம். அது நல்லா இருக்கு. எஜுகேஷன் ஆமா, சிரமம் பற்றி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் எல்லாமே நல்லா படம்.
படம் பார்க்குற மாதிரி எல்லாம் தேட்டர் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். சின்ன படமா இருக்குன்னு யாரும் விட்டுறாம இதை வந்து வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நடிச்சிருந்தவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. சிலம்பம் பற்றி சொல்லியிருக்கிறது எந்த விதத்தில்? சிலம்பம் பற்றி சொல்லியிருக்காங்க சார். சிலம்பம் எல்லாருமே கற்றுக்கிறணும், தேவையான ஒன்று தான். நீச்சல் மாதிரி இது சிலம்பமும் தேவைப்படுற அந்த மாதிரி